And in 5 years, 5 ஆண்டுகளிலே I really got to study this book. உண்மையாலுமே நான் வேதத்தை நன்றாக கற்று அறிந்தேன். In the middle of my work, during my spare time. வேலையின் மத்தியிலே எனக்கு அவ்வப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரங்களிலே நான் படித்தேன். After that, the next 45 years, I've been understanding more and more and more and more. அடுத்த 45 ஆண்டுகளாக இதை குறித்து இன்னும் அதிகமாக விளக்கத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். I want to encourage you to study God's word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். If there are 2 things that have changed my life, என்னுடைய வாழ்க்கையை மாற்றின 2 காரியங்கள் இருக்குமானால், it's the study of the word of God தேவனுடைய வார்த்தையை கற்று அறிந்தது and being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்தது. And I want to encourage you to study the word of God and seek to be filled with the Holy Spirit every day. நீங்களும் வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும், கற்று அறிய வேண்டும், பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும் என்று பிரயாசம் பண்ணுங்கள். Work out your own salvation means you have to do something to be saved from this wretched life of Adam that makes you sin every day. ஒவ்வொரு நாளும் உங்களை பாவம் செய்ய தூண்டுகிறதான ஆதாமிடத்திலிருந்து பெற்ற இந்த நிர்பாக்கியமான மாம்சத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது உங்களுடைய பிரயாசம். You can be saved in such a way that your tongue gets controlled. நீங்கள் எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் முடியும் என்று சொன்னால் உங்களுடைய நாவு அதனாலே கட்டுப்படுத்த முடியும். Your thoughts come under control. உங்களுடைய சிந்தை வாழ்க்கை உங்களுடைய ஆளுகைக்கு கீழாக வருகிறது. Your attitudes to people come under control. மக்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை உங்களுடைய ஆளுகைக்கு கீழாக வருகிறது. You have control over your discouragement. நீங்கள் அதிரியப்படுவதிலிருந்து உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடைக்கிறது. And your fear and your anxiety. உங்களுடைய பயம், உங்களுடைய கவலை, and every wretched thing that the devil has put upon the race of Adam. ஆதாமுடைய வர்க்கத்திலே பிசாசு வைத்த ஒவ்வொரு தீமையான காரியங்களிலிருந்து உங்களுக்கு ஆளுகை கிடைக்கிறது. Jesus came to destroy the works of the devil. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். But we have to work it out. ஆனால் நாம் அதை பிரயாசப்பட வேண்டும். If you just sit back and don't work it out, nothing will happen. நீங்கள் சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தால் ஒன்றுமே நடக்காது. So if you find that you're being defeated by the same sin you were defeated by many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எந்த பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டீர்களோ அதே பாவத்தினாலே மீண்டும் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தால், look at it like this. இது போல நீங்கள் பாருங்கள், that your child has gone to school and started studying addition. உங்களுடைய பிள்ளை பள்ளிக்கு போய் இருக்கிறது, கூட்டல் கற்றுக்கொள்ளுகிறது. You know, 2 + 2 is 4. 2 கூட்டல் 2 4. And then they have bigger sums of addition. அதற்கு பிறகு அதோட பெரிய எண்களை கூட்ட வேண்டும். 2-3 lines of numbers. 3-4 வரிகள் உள்ள எண்கள். And how to total it up. அதையெல்லாம் எப்படி கூட்டி பார்ப்பது. And if you find that your child is struggling to learn that in first standard for 10 years, ஒன்னாம் வகுப்பு பாடம் இந்த கூட்டல் சிறிய கூட்டலையே 10 வருஷமாக போராடி கொண்டே இருக்கிறது என்றால், you would be really worried